உலகத்தில் விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள், ஆனால் சிவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவதாரங்கள். அதற்கு காரணம் தெரியுமா? சிவன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு ரூபமும் அல்ல. அவர் ஒரு நிலை, ஒரு சக்தி. அந்த சக்தி தேவைப்படும் போதெல்லாம் ஒரு ரூபமாக வெளிப்படுகிறது. உலகிற்கு சமநிலை தேவைப்பட்ட போது அவர் அர்த்தநாரீஸ்வரராக வந்தார். ஆண் பெண் இரண்டும் ஒன்றே என்ற உண்மை. அநியாயம் உச்சத்தை தொடும்போது சிவன் வீரபத்திரராக உருவானார். அது கோபம் அல்ல, நீதியின் வெடிப்பு. காலமே கட்டுப்பாட்டை மீறும்போது அவர் பைரவராக வந்தார். காலத்தையே கட்டுப்படுத்தும் ஒரே சக்தி. உலகம் சிதற வேண்டிய நேரத்தில் சிவன் நடராஜராக ஆடினார். அந்த நடனம் அழிவு அல்ல, புதிய படைப்பின் ஆரம்பம். அதனால்தான் சிவனின் அவதாரங்கள் எண்ணிக்கையால் அளவிட முடியாது. எங்கு எது தேவைப்படுகிறதோ அங்கே அவர் அந்த ரூபமாக இருக்கிறார். சிவன் அவதாரம் எத்தனை என்று கேட்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். அங்கேயே சிவன் இருப்பார்.